படிச்சு முடிச்சு இவ்வளவு புத்தகத்தையும் என்ன செய்யலாம்? இடத்த வேற அடைச்சிக்கிட்டே சாட்டுக்கு பேப்பர் கடையில் போட்டுருவோமா? பழைய பேப்பர் கடையில் போட்டாலாவது நிறைய காசு வரும். இது யோசனையால இருக்கு. என்னப்பா ரொம்ப பெரிய யோசனையா இருக்கு? படிச்சு முடிச்ச புத்தகத்தெல்லாம் என்ன செய்யலாம்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா மனசாச்சு வந்துட்டியா? பழைய பேப்பர் கடையில் போட்டுடலான்னு வேற யோசிக்கிறேன். இப்படிலாம் பண்ணாதப்பா. நீ படித்த நல்ல புத்தகங்கள் இன்னும் நிறைய பேருக்கு பயன்பட வேண்டியது. அவைகளெல்லாம் கொண்டு போய் நல்ல நூலகங்களில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் படிக்க ஆசை இருக்கும். அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு புத்தகங்களை கொடுக்கலாம். இதெல்லாம் போக மற்ற பள்ளிகளில் நூலகங்களுக்கு புத்தகங்கள் குறைவாக இருந்திருக்கும். அவங்களுக்கு கொடுத்தனா பயனுள்ள வகையில் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் பழைய பேப்பர் கடைக்கு இடைக்கு போடலாம்னு நினைக்கிறியாப்பா? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காப்பா? யோசிச்சு பாருங்க. ஆமாப்பா மனசாட்சி, நல்ல நேரத்தில் எனக்கு நீ நல்ல யோசனை கொடுத்த. இனிமேல் நான் படித்து முடித்த நல்ல புத்தகங்கள் எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரியே பள்ளி நூலகங்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கு படிப்பதற்கோ நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல நேரத்தில் நல்ல யோசனை சொன்னேன். ரொம்ப நன்றி.